எக்ஸலண்ட். இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி டெவலப்மெண்ட்டில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முல்லா இன் டஸ்ட். ஸோ முதல்ல என்ன பண்ண போகிறோம், இந்த ஒரு ஸ்டோரியை வாய்ஸில் கேட்க போகிறோம். அதுக்கப்புறம் அதை டெக்ஸ்ட்டில் எடுத்து என்ன பண்ண போகிறோம், அனலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த வாய்ஸ் கேட்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல வாய்ஸில் நம்ம கேட்கலாம். Nasruddin Mullah had a buffalo whose horns were set wide apart. Mullah often felt an urge to sit on the animal's head between the horns, but never dared try it. One day the animal came and sat down very near him. Mullah threw caution to the winds and seizing the horns swung himself into the space between them. "Now I feel like a king on his throne," he said exultantly to his wife. The buffalo, startled by the sudden invasion of its privacy, got indignantly to its feet and jerked its head violently forward. Mullah went sailing into the air and fell head foremost into a ditch. "It doesn't matter," he said to his wife who came running to help him. "It's not the first time a king has lost his throne." ஓகே, இப்போது இந்த வாய்ஸ் மெசேஜில் என்ன கேட்டோம் அப்படிங்கிறத டெக்ஸ்ட்டில் அனலைஸ் பண்ணலாம். நசருதீன் முல்லா அப்படிங்கிறவர் ஹேட் எ பஃபலோ, ஒரு எருது வச்சுருந்தார். ஹூஸ் ஹார்ன்ஸ் வேர் செட் வைட் அப்பார்ட், அதனுடைய கொம்புகள், ஹார்ன்ஸ் அப்படின்னா கொம்புகள், ஹூஸ் ஹார்ன்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஹூஸ் அப்படிங்கிறது பஃபலோவை குறிக்குது. அந்த எருதனுடைய கொம்புகள் வேர் செட் வைட் அப்பார்ட். அது எப்படி வளர்ந்ததுன்னா அப்படியே அகலமாக வளர்ந்துருந்தது. ரெண்டு தலையில் கொம்பு ரெண்டும் சைடில் அப்படியே வளர்ந்து இருந்தது. முல்லா ஆஃபன் ஃபெல்ட் an urge. முல்லா ஆஃபன் அடிக்கடி, அப்பப்போ, ஃபெல்ட் an urge, அவருக்கு ஒரு ஆர்வ கோளாறு வந்துக்கிட்டே இருக்கும் அப்பப்போ. எதுக்கு ஆர்வ கோளாறு வருது அப்படின்னா, டு சிட் ஆன் த அனிமல்ஸ் ஹெட், உட்கார்றதுக்கு. எதுக்கு ஆர்வம்? உட்கார்றதுக்கு. டு சிட், எங்கே உட்காரணும்? ஆன் த அனிமல்ஸ் ஹெட், அந்த அனிமல்னுடைய அந்த விலங்கனுடைய தலையில் உட்கார்றதுக்கு அவருக்கு அப்பப்போ உட்காந்துடலாமா அப்படின்னு ஒரு பரபரப்பு அவருக்குள்ளார ஏற்படும். பிட்வீன் த ஹார்ன்ஸ், அந்த அனிமல்னுடைய ஹெட்டில். அதே சமயத்தில் எங்கே உட்காரணும்? அந்த கொம்புகளுக்கு நடுவில் உட்காரணும். பிட்வீன் த ஹார்ன்ஸ், கொம்புகளுக்கு நடுவில் உட்காரணும். பட் நெவர் டேட் டு ட்ரை இட். பட் நெவர் டேட், ஆனால் எப்போவுமே இல்லை. நெவர்னால் எப்பயும் இல்லை. எது எப்போவுமே இல்லை? தைரியம் வரல. எதுக்கு? முயற்சி பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி உட்கார முயற்சி பண்ணுறதுக்கு அவர் முயற்சி பண்ணவே இல்லை, பயமாகவே இருந்தது. ஒன் டே, ஒரு நாள், த அனிமல் கேம், அந்த விலங்கு வந்துச்சு. அண்ட் சேட் டவுன், உக்காந்துச்சு. எங்கே உக்காந்துச்சு? வெரி நியர் ஹிம், அவருக்கு ரொம்ப பக்கத்தில் உக்காந்துக்குச்சு. முல்லா த்ரூ காஷன். முல்லா த்ரூ அப்படின்னா தூக்கி எறிகிறது, த்ரோ அப்படின்னா தூக்கி எறிகிறது. அதனுடைய பாஸ்ட் டென்ஸு த்ரூ. முல்லா த்ரூ, அவன் தூக்கி எறிஞ்சான். எதை தூக்கி எறிஞ்சான்? காஷன், அதாவது எச்சரிக்கையை தூக்கி எறிஞ்சான். டு த வின்ஸ், காற்றுல பறக்க விட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை இப்படி சொல்கிறாங்க. முல்லா த்ரூ காஷன் டு த வின்ஸ், அப்போது காற்றுல பறக்க விட்டான். அண்ட் சீசிங் த ஹார்ன்ஸ், அந்த கொம்புகளை பிடிச்சிக்கிட்டான். பிடிச்சிக்கிட்டு ஸ்வங் ஹிம்செல், அப்படியே ஜம்ப் பண்ணி உட்காந்தான். ஸ்வங்னா அப்படியே ஸ்விங் அப்படின்னா ஆடுறது. இந்த இடத்துல ஸ்வங் ஹிம்செல்ஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்? டக்குன்னு எகிரி ஜம்ப் ஆகி உட்கார்றது. இன்டு, எங்கே உட்காந்தான்? இன்டு த ஸ்பேஸ் பிட்வீன் தெம், அந்த கொம்புகளுக்கு நடுவில் இருந்த இடத்துல என்ன பண்ணிட்டான்? போய் டப்புன்னு உட்காந்துக்கிட்டான். நவ் ஐ ஃபீல் லைக் எ கிங், நான் இப்போது ஒரு ராஜா மாதிரி உணர்கிறேன். இப்போது ஐ ஃபீல், நான் உணர்கிறேன். என்ன உணர்கிறேன்? லைக் எ கிங், ஒரு ராஜா மாதிரி உணர்கிறேன். ஆன் ஹிஸ் த்ரோன், அதாவது ஒரு ராஜா அவருடைய சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கிற மாதிரி நானும் அதே மாதிரி உணர்கிறேன். த்ரோன் அப்படின்னா சிம்மாசனம். அப்போ அதில் உட்காந்துருக்கிற மாதிரி நானும் உணர்கிறேன். ஹீ செட் எக்ஸல்டன்ட்லி டு ஹிஸ் ஒய்ஃப். ஹீ செட், அவர் சொன்னார். யார்கிட்ட சொன்னார்? எப்படி சொன்னார்னா எக்ஸல்டன்ட்லி, ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சொன்னார். யார்கிட்ட? டு ஹிஸ் ஒய்ஃப், அவருடைய ஒய்ஃபுக்கிட்ட, மனைவிக்கிட்ட சொன்னார். த பஃபலோ, அந்த எருது, ஸ்டார்டில்டு, திடுக்கிட்டுறது. ஸ்டார்டில் அப்படின்னா திடுக்கிடுறது.
அப்போது இந்த எருது திடீர்னு திடுக்கிடுது. எதனால்? பை த சடன் இன்வேஷன்னா படையெடுப்பு. திடீர்னு ஒரு படையெடுப்பு மாதிரி நடந்திருக்கு. ஆஃப் இட்ஸ் ப்ரைவசி. அது தனியாக உக்காந்துருக்கலான்னு பார்க்குது. திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்து அதனுடைய ப்ரைவசியில் குறுக்கிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி அது திடுக்கிட்டுச்சு. காட் இன்டிக்னன்ட்லி டு இட்ஸ் ஃபீட். இன்டிக்னன்ட்லி அப்படின்னா கோபமாக. உடனே என்ன பண்ணுச்சு, அது காலில் திடீர்னு அப்படியே கோபத்தோடு இருந்துச்சு. அண்ட் ஜெர்க்ட் இட்ஸ் ஹெட். அப்படி எந்திரிச்சு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஜெர்க்ட் அப்படின்னா அசைச்ச, வேகமாக அசைக்கிறது. இட்ஸ் ஹெட், அந்த தலையை வந்து அப்படியே ஆட்டுச்சு. வயலண்ட்லி ஃபார்வர்டு. எப்படி பண்ணுச்சு, கொம்பு அப்படி தலையை, அந்த மாடு வந்து அப்படி இப்படி ஒரு முறை குலுக்கிட்டு அப்படி தூக்கி எறிகிற மாதிரி தூக்கி எறிஞ்சது. ஸோ அதை இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. காட் இன்டிக்னன்ட்லி டு இட்ஸ் ஃபீட். அந்த காரில் அப்படியே எந்திரிச்சு நின்று ஜெர்க்ட் இட்ஸ் ஹெட், அந்த தலையை ஆட்டுனுச்சு. வயலண்ட்லி அப்படின்னா ரொம்ப ஆக்ரோஷமாக. ஃபார்வர்டு, அந்த தலையை வேகமாக அப்படி ஆக்ரோஷமாக முன்னால் பார்த்து என்ன பண்ணுச்சு, ஒரு ஆடுனுச்சு. முல்லா வெண்ட், முல்லா போனான். எங்கே போனான்? செயிலிங் இன் டு த ஏர். அப்படியே காற்றுல பிரயாணம் பண்ணுற மாதிரி. செயிலிங் அப்படின்னா பிரயாணம் பண்ணுறது, கப்பலில் பிரயாணம் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். ஆனால் இவர் எங்கே பண்ணுறாரு, காற்றுல அப்படியே பறந்து போனார் அப்படிங்கிறத இந்த மாதிரி சொல்கிறாங்க. செயிலிங் இன் டு த ஏர் அப்படின்னா காற்றுல பறந்து போனார். அண்ட் ஃபெல் ஹெட் ஃபோர்மோஸ்ட், அப்படியே தலை முன்னால் போய் விழுந்துச்சு. எங்கே போய் விழுந்துச்சு? இன் டு எ டிச், ஒரு பள்ளத்தில் போய் போத்துன்னு விழுந்தார். இட் டசன்ட் மேட்டர் ஹீ செட். இது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். யார்கிட்ட சொன்னார்? டு ஹிஸ் ஒய்ஃப், அவருடைய ஒய்ஃபுக்கிட்ட சொன்னார். அப்போ அந்த ஒய்ஃப் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஹூ கேம் ரன்னிங் டு ஹெல்ப் ஹிம். அவங்க ஓடி வந்துக்கிட்டு இருந்தாங்க. எங்கே ஓடி வந்துக்கிட்டு இருந்தாங்க? அவருக்கு உதவி செய்கிறதுக்கு ஓடி வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ஓடி வந்துக்கிட்டு இருந்தவங்கள பார்த்து முல்லா என்ன சொன்னார்? இட் டசன்ட் மேட்டர், இது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ஒய்ஃபை பார்த்து சொன்னார். இட்ஸ் நாட் த ஃபஸ்ட் டைம் எ கிங் ஹேஸ் லாஸ்ட் ஹிஸ் த்ரோன். இது முதல் முறை இல்லை. இட்ஸ் நாட் த ஃபஸ்ட் டைம், இது முதல் முறை இல்லை. எ கிங் ஹேஸ் லாஸ்ட் ஹிஸ் த்ரோன், அவருடைய சிம்மாசனத்தை இழக்கிறது இது முதல் முறை இல்லை. ஏன்னா நிறைய ராஜாக்கள் என்ன பண்ணுறாங்க, படையில் தோத்துட்டு சிம்மாசனத்தை இழந்துடுறாங்க. அப்போது வேறு ராஜா வந்து அதை பிடிச்சிக்கிறாரு. அந்த மாதிரி நானும் உக்காந்தேன், விழுந்துட்டேன். இது வந்து ஒரு ராஜா கீழே விழுவுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளித்தார். சரி, இப்போது நம்ம மறுபடியும் இந்த ஸ்டோரியை வாய்ஸில் கேட்கலாம். நமக்கு இப்போ புரியுதா அப்படின்னு பார்க்கலாம். Nasruddin Mullah had a buffalo whose horns were set wide apart. Mullah often felt an urge to sit on the animal's head between the horns, but never dared try it. One day the animal came and sat down very near him. Mullah threw caution to the winds and seizing the horns swung himself into the space between them. Now I feel like a king on his throne, he said exultantly to his wife. The buffalo, startled by the sudden invasion of its privacy, got indignantly to its feet and jerked its head violently forward. Mullah went sailing into the air and fell head foremost into a ditch. It doesn't matter, he said to his wife who came running to help him. It's not the first time a king has lost his throne. ஓகே, இப்போது இந்த கதைக்கு சம்பந்தமான ஒரு 2 கேள்விகளை வாய்ஸ் ஃபார்மேட்டில் இப்போது இது பேசும். அது கேட்டுட்டு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத கமெண்ட்டில் எழுதுங்க. ஸோ எவ்வளோ நேரம்னாலும் ட்ரை பண்ணுங்கள், எத்தனை முறை வேணாலும் இந்த கொஷின்ஸை திருப்பி கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். 1. Where did Mullah want to sit? 2. Who came running to help Mullah? ஓகே, ஸோ எங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் அண்ட் ஃப்ளூயன்சி டெவலப்மெண்ட் அப்படிங்கிற கோர்ஸினுடைய ஒரு ப்ரொமோஷனல் வீடியோ தான் இது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவலில் நிறைய விஷயங்களை நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ இதை வாங்கி படிக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு 3 மாதத்துலேயே நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து உணர்கிறாங்க. ஸோ நீங்களும் இதை வாங்கி படிக்கணும் அப்படின்னா இந்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அப்படி இல்லைன்னா 8508502000க்கு கால் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.